ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ஹண்டர் மான்வாவோட எபிசோட் 43 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரிலீஸ் பண்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம எபிக்குள்ள போவோம். யூஜினுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக மேல இருந்து இப்படி கீழே குதிச்சான்னு நோவா அவன் கிட்ட நெருங்கி போவதுக்கு தயாராயிட்டு இருக்கும் போது, பிரதர் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, லெட்டி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உடனே என்ன விடு, நீ என்ன சொன்னாலும் உடனே நான் மன்னிக்கவே மாட்டேன், நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன்னு யார் சொன்னா, நான் உடனே போய் யூஜினுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், அது இப்போ கரெக்டான டைமே கிடையாது, அவங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க, சங் உடனே உன்னோட கான்ட்ராக்ட பத்தி என் கிட்ட சொல்லு, அதை பயன்படுத்தி என்னோட பவர் மூலமா அதை நான் கேன்சல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அப்ப நான் உன்கிட்ட கர்ஸ் ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு சொல்ல வரியா, என்கிட்ட ஒரு லெஜெண்டரியான கர்ஸ் ரெசிஸ்டன்ட் ஒன்று இருந்துட்டு இருக்கு, அதை பயன்படுத்தி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சங் அவங்க கிட்ட ஏற்கனவே போட்ட கான்ட்ராக்டை வெளியே கொண்டு வந்துட்டு இருப்பான். இது ஒரு லெஜெண்டரி கிரேடில் இருக்கிற கான்ட்ராக்டா இருந்துட்டு இருக்கு. என்னதான் உன்னோட ரெசிஸ்டன்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உன்னால இதை பிரேக் பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே இந்த கான்ட்ராக்ட்ல நான் சைன் பண்றதுக்கு முன்னாடி என்னோட வலது கண்ணையும் வலது கையையும் இதுக்கு நான் பணயமா வச்சிருக்கேன். ஏதாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா ரெண்டுமே என்னை விட்டு போவதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் முன்னாடியே நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் பாப்கார்னை கொண்டு வந்திருப்பேனேன்னு லெட்டி ரொம்ப சந்தோஷத்துல இருந்து பாத்துட்டு இருக்க. நீ நினைக்கிறத விடவும் என்னோட ஸ்கில் இதை விடவும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால என்னால எந்த கான்ட்ராக்டையும் ஈஸியாவே பிரேக் பண்ண முடியும். எல்லா விதமான பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன். நீ எதை நினைச்சு கவலைப்பட தேவையே இல்லைன்னு சங்கோட கான்ட்ராக்ட்ல இருக்கிற கர்ஸ அவன் ரிமூவ் பண்ணதுக்கு தயாராயிட்டு இருக்கும் போது, யூஜின் உன்னை எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும், ஆனா என்னோட உடம்புல இருக்கிற பாடி பார்ட்ஸ நான் யாருக்காகவும் இழக்கிறதுக்கு நான் தயாராவே இல்லை. உன்னோட கண்ணும் கையும் உன்னை விட்டு போறனால நீ சாக போறதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. நீ எதை நினைச்சு கவலைப்படாத, எல்லா பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன். உனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாம உனக்கு நல்லபடியா பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொன்னோன, ஒவ்வொரு வாட்டியும் இவன் ஒவ்வொரு விஷயத்த வெளிப்படுத்துறது எல்லாத்தையுமே பார்க்கும்போது எனக்கு இவன் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாமே முன்னாடி விடவும் அதிகமாவே மாறிட்டு இருக்கு. இவனால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு நானும் தயாரா இருந்துட்டு இருக்கேன். நான் இப்போ ஒரு பயங்கரமான கேம்பிள்ல ஈடுபட போறேன். நடக்க வேண்டியது எல்லாமே இனிமேல் உன்னோட பொறுப்பு தான். என்னோட கையும் கண்ணும் உன்னோட பொறுப்புல தான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட கான்ட்ராக்ட கொடுத்தோன, யூஜின் அவனோட லெஜெண்டரியான கர்ஸ் ரெசிஸ்டன்ட பயன்படுத்தி சங் மேல இருந்த அந்த கர்ஸ் கான்ட்ராக்ட ரிமூவ் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அதுல இருந்து ஒரு பாப்அப் ஆன மெசேஜ் ஒன்னு வெளியே வந்துட்டு இருக்கும். இந்த கர்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்தி பார்க்கும்போது கிங் ஆஃப் வெனரமஸ் கர்ஸ் டிராகனோட கர்ஸ் தான் இதுல இருக்குன்னு தெரிய வந்துட்டு இருக்கு. என்னது, மாஸ்டர் ஆஃப் கிங் ஆஃப் வெனரமஸ் கர்ஸ் டிராகனா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு ரையூட்டஸ் பேனை அந்த இடத்துல விட்டது தேவையான கல்பிரிட் இவனா தான் இருக்கணும்னு யூஜின் கோபத்துல பார்த்து கத்திட்டு இருப்பான். சங்கோட கர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி கான்ட்ராக்டும் கேன்சல் ஆயிட்டு இருக்கும். அப்ப அந்த கான்ட்ராக்ட் கேன்சல் ஆன இடத்துல இருந்து திடீர்னு ஒரு பயங்கரமான கர்ஸ் டிராகன் ஒன்னு அந்த இடத்தை நோக்கி வரப்போதுன்னு சொல்ற ஒரு அலர்ட் ஒன்னு யூஜினுக்கு வந்துட்டு இருக்கு. சங்கோட கான்ட்ராக்ட் கிழிக்கப்பட்ட இடத்துல இருந்து திடீர்னு ஒரு டிராகனோட கை வந்து யூஜினோட காலை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கும். மத்தவங்க எல்லாருமே மொத்தமா அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தனா, கான்ட்ராக்ட கிழிச்சு போட்ட இடத்துல இருந்து திடீர்னு ஒரு பயங்கரமான டிராகன் ஒண்ணு அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும். கான்ட்ராக்ட கிழிச்சனா இந்த மாதிரி ஒரு டிராகன் வரும்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு யூஜின் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கு. யூஜின் ஆபத்துல இருந்துட்டு இருக்கான். நம்ம உடனே அவனை காப்பாத்தியே தீரணும். நீ எதை நினைச்சு கவலைப்படாது, நீ அந்த இடத்துல இரு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு லெட்டி அவளோட ட்வின் பிளேட பயன்படுத்தி அந்த டிராகனோட தலையில தாக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு எந்த ஒரு காயமும் இல்லாம அசால்ட்டா அந்த இடத்துல இருந்து அது ஆக்ரோஷத்துல அவளோட கையை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும். லெட்டி அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருப்பா. அடுத்ததா சங்கோட கதையை முடிக்கிறதுக்காக அதோட பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும். ஆனா அவனோட மேஜிக்கல் செயினோட பவரை பயன்படுத்தி அதை தடுத்து நிறுத்திட்டு இருப்பான். என்னோட செயினை பயன்படுத்தி அதோட அட்டாக்கை நான் பிளாக் பண்ணிட்டேன். ஆனா நான் நினைச்சதை விடவும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ஃபாஸ்டாவும் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டிராகனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாதுன்னு சங்கை பார்த்து அதிர்ச்சியில் நின்று பார்த்துட்டு இருக்கு. நேச்சுரலா பானான எஸ்ராங்கரே இவன் கிட்ட நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவனை எப்படி தோக்கடிக்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலேன்னு யூஜின் அவனோட அப்ரைசஸ் ஸ்கில்ல பயன்படுத்தி பார்த்துட்டு இருப்பான். ஏன்ஷியன்ட் டிராகன் கின்னா இருக்கிற அதோட பேரு விக்யூசி. அதோட கரண்ட் ஸ்டேட்டே WS லெவல்ல இருந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம மோல்டன் சிட்டி, டிராகன் ஸ்கேல், டிராகன் கர்ஸ் சொல்ற அதிகமான ஸ்கில் எஃபெக்ட் எல்லாமே அதுக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த மான்ஸ்டர் கிட்ட நம்ம டைரக்டா இருந்து சண்டை போடுறதுக்கே வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இதை தோக்கடிக்க போறோம்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு சங் பார்த்து அதிர்ச்சியில நின்று பார்த்துட்டு இருக்கு. எனது பாய்சன் கர்ஸா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதோட மாஸ்டர் தான்
என் மேல இருக்கிற பயத்துல என்ன அழிக்கிறதுக்காக இந்த இடத்துல இதை அனுப்பி வச்சிருக்கான். நான் மட்டும் இந்த லிசார்டோட கதையை நான் முடிச்சிட்டேன்னா கண்டிப்பா அந்த மாஸ்டர் என் முன்னாடி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்குன்னு உடனே யூஜின் அவனோட ஸ்டென் மதர் ஹென்ரில் செக்மெண்ட்டை பயன்படுத்தி நோவா, லெட்டி, சங் இவங்க 3 பேரோட ஸ்கில்லையும் முன்னாடி இருந்ததை விடவும் ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்திட்டு இருக்கு. என்னால மத்தவங்க மேல இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பா இவன் மேலையும் என்னால இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியும்னு யூஜின் அவனோட பேரன் கன் ட்ரில் செக்மெண்ட்டை புதுசா வந்திருக்கிற விக்யூசி மேல யூஸ் பண்ணிட்டு இருப்பான். இந்த ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் அவன் யார் மேல அது யூஸ் பண்றானோ அவனோட ஆப்பனண்ட் அதை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த பவர் அவன் கிட்ட வேலை செய்யும். அதே அவன் நிராகரிச்சிட்டனா அது டைரக்டா டபுள் மடங்கா வந்து யூஜினை தாக்கக்கூடிய பவர் இருக்கிறனால விக்யூஸ் ஸ்கில்லை ரிஜெக்ட் பண்ணனால டார்கெட்டா இருக்கிற யூஜின் மேலேயே வந்து தாக்கிட்டு இருக்க. என்ன நடந்தாலும் இதை நான் அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு விக்யூசி மேல அவனோட ஸ்கில் எஃபெக்ட டபுள் எஃபெக்டா மாத்தி 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 அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஒவ்வொரு வாட்டி அவன் யூஸ் பண்ணும்போதும் விக்யூசி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும். காய்ஸ், இப்ப நீங்க இதை தாக்குறதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவன் சொன்னோட தனியா இருந்து அதை தோக்கடிக்க முடியாது தெரிஞ்சோட அவங்க 3 பேருமே 3 திசையில இருந்து அந்த மான்ஸ்டரை தோக்கடிக்கிறதுக்காக கிட்ட நெருங்கி வந்துட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டி ஒரு சைட்ல இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது லெட்டியை அது தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். அந்த நேரத்துல சங் அவனோட மேஜிக்கல் கிளவரன்ஸை பயன்படுத்தி அதோட கையை கேப்சர் பண்ணி அவனோட லைட்னிங் அட்டாக்கை பயன்படுத்தி நடு மண்டையிலேயே நங்கூரத்தை எடுத்து பாய்ச்சின மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான எஃபெக்டை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கு. அதோட கதை முடிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தனா எதுவுமே நடக்காம எந்த ஒரு கீழலும் இல்லாம அது அவங்க கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்கு தயாராகி சங்க தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். இன்னும் எந்த சண்டையும் முடியவே இல்லைன்னு லெட்டி அவளோட பிளேடை பயன்படுத்தி யூஜினோட காலை கேப்சர் பண்ணி வச்சிருக்கிற கையை துண்டா வெட்டிட்டு இருப்பான். நம்மளோட முக்கியமான கோலே யூஜினை காப்பாத்துறது தானே. யூஜினை தூக்கி நோவா இருக்கிற பக்கத்துல தூக்கி எரிஞ்சிட்டு இப்ப நம்ம 3 பேருமே சேர்ந்து எதை நினைச்சு கவலைப்படாம ஃப்ரீயாவே இந்த மான்ஸ்டர் கூட சேர்ந்து சண்டை போடலான்னு 3 பவர்ஃபுல்லான எஸ் ரேங்கர் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த மான்ஸ்டரை அழிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிரும். இனி வர்ற எபிசோடு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடியதுனால லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இன்ட்ரெஸ்டான வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியா ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.